ஏதோ பேச கணக்கு கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பண கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். என்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. ஆனா உன்ன மாதிரி ரொம்ப நல்லவனா நேர்மையா வாழ்ந்தா இந்த உலகம் உன்னை சீக்கிரம் ஒடிச்சு போட்டுரும். இந்த 4 விஷயத்தை கவனி. இது தெரிஞ்சா யாரும் உன்னை ஏமாத்த முடியாது. 1, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாத. நீ சரி சரின்னு சொல்லும் போது அவனுக்கு உன் மேல அன்பு வராது. நீ ஒரு அடிமைன்ற தைரியம் தான் வரும். உன் முதுக நீயே வளைச்சு கொடுத்தா ஏறி மிதிக்க 1000 பேர் வருவான். 2, உன் கையிருப்பு எவ்வளவுன்னு பெத்த தாயா தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. காசு இருக்குன்னு தெரிஞ்சா கடன் கேட வருவான், இல்லன்னு தெரிஞ்சா கேவலமா பார்ப்பான். உன் பர்ஸ் கனமா இருக்கட்டும், ஆனா உன் வாய் மூடியே இருக்கட்டும். 3, அதிகமா பாசம் காட்டுற இடத்துல தான் அதிகமா மிதி வாங்குவோம். சக்கரை அதிகமா இருந்தா எறும்பு மட்டும் இல்ல வியாதியும் வரும்பா. அளவுக்கு மீறின பாசமும் அக்கறையும் மத்தவனுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையை குறைச்சோம். 4, தப்பு செஞ்சா மட்டும் மன்னிப்பு கேளு. ஆனா உன்னை பிடிக்காதவன் முன்னாடி நியாயம் பேசாத. அவனுக்கு உன் விளக்கம் தேவையில்லை, உன்னோட வீழ்ச்சி தான் வேணும். அங்க மௌனமா இரு. உன் வளர்ச்சி அவனுக்கு பதிலடி கொடுக்கட்டும். நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.